Hi friends, welcome to GD Lasaris. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நிறைய பேர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் வந்து எப்போ வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ஆன்சர் தெரிவிக்கிற விதமாக தான் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல் கொடுத்துங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல ஷோ ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே செயல்படுற அஃபிலேட்டட் லா காலேஜில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஆனது முடிவடைந்து காலேஜஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதே நிலையில் வந்து செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப்க்கு வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. லைவ்லையும் சரி வீடியோக்கு கீழேயும் சரி எப்போ வந்து செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் வரும், வரவே மாட்டேங்குது, இவ்வளோ டிலே ஆகுதே மேம் சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஜூலை 15க்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் என்ன பிரச்சனைனா இப்போ வந்து காலேஜ் சீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த 2024-25 இயர்க்கான அட்மிஷனுக்கு சீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணதால வந்து அவங்க வந்து கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கு. அதாவது கால்குலேஷன் போட்டு எவ்வளோ பேருக்கு எவ்வளோ கட் ஆஃப்ல எடுக்கலான்றது அது கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கு. இது வந்து இந்த இயர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த சீட் இன்க்ரீஸ் ஆனது வந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு கட் ஆஃப் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. பட் இது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு தான் வந்து இந்த சீட் இன்க்ரீஸ் பண்ணுறதானது நோட்டிஃபிகேஷன் ஆனது வெளியிட்டு இருந்தாங்க தமிழ்நாடு அரசு. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப்காக ரொம்ப டிலே ஆகிட்டு இருக்கு. மேக்ஸிமம் வந்து இந்த வீக்கில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கூடவே வந்து 7.5 ரிசர்வேஷனுக்கும் வந்து வெயிட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, உங்களுக்குமே வந்து இந்த வீக்கில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் வந்து நிறைய பேர் வந்து கேட்குறீங்க இந்த இயர் வந்து செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப்க்கு வந்து பர்சன்டேஜ் வந்து கம்மியாகுமா, கட் ஆஃப் வந்து கம்மியாகுமா, எவ்வளோ கம்மியாகும்னு கேட்டிருக்கீங்க. ஆல்ரெடி நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்னு. ஆனால் வந்து அதே கட் ஆஃப் வரும்னு சொல்ல முடியாது. 1 or 2 இன்க்ரீஸ் ஆகலாம், 1 or 2 டிக்ரீஸ் ஆகலாம். ஆனாலும் இந்த இயர் சீட் இன்க்ரீஸ் ஆனதால் லாஸ்ட் இயரை விட செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃபில் வந்து கட் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். இந்த வீக்கில் மேக்ஸிமம் வந்து 95% வந்து இந்த வீக் அதாவது ஃப்ரைடேக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ வெயிட் பண்ணி தான் நீங்கள் பார்க்கணும். இந்த சீட் இன்க்ரீஸ் ஆனதான் இவ்வளோ வந்து குளறுபடி ஆகிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.